எங்கள்ட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் கிளையண்ட் அவங்க ட்ரேட் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணியிருக்காங்க. நிஃப்டியில் இந்த கிளையண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லாட் ட்ரேட் பண்ணி 3500 கிட்டக்க ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு கிளையண்ட் 4 லாட் போட்டிருக்காங்க. நிஃப்டியில் 3000 ருபீஸ் ப்ராஃபிட் செட் பண்ணி அவங்களுக்கு 3100 மேலே கிடச்சிருக்கு. அவங்கவுங்க ப்ரோக்கர் அக்கௌண்ட் அதில் கிடச்சதையும் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு கிளையண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. 1000 ருபீஸ் செட் பண்ணி அவங்களுக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டையும் அவங்களோட ஸ்க்ரீன் ஷேரிங் ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த கிளையண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லாட் செட் பண்ணிவிட்டு 3000 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சுருக்காங்க. அவங்க ப்ரோக்கர் அக்கௌண்ட் அண்டு ஆல்கோ ரெண்டையுமே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும். ஸோ இது வந்து ஆல்கோ ட்ரேடிங், ஆட்டோ ட்ரேடிங் தான். டெய்லி 30 மினிட்ஸ் தான் ட்ரேட் பண்ணுவீங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி 9 o'clock ஒரு 8:45 ஆர்டரை ப்ளேஸ் பண்ணி வச்சிடலாம். லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ ட்ரேட் நடக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ணி கொடுக்கும். இது டெய்லி நாங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறோம், எப்படி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகுது, எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறோன்னு ஃபுல்லாகவே ஷோ பண்ணுறோம். ஸோ கிளையண்ட் எங்கள்கிட்ட இன்ஸ்டால் பண்ணி வாங்குகிற கிளையண்ட் அவங்களுக்கு எப்படி இது ஒரு ஃபீட்பேக் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி அவங்களுக்கு ட்ரேடிங் நடந்ததுக்கப்புறம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக அவங்களோட வாட்ஸ்அப் மெசேஜஸ் உங்களுக்கு நான் ஷோ பண்ணேன் வீடியோவோட ஸ்டார்டிங்கில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதில் ஆப்ஷன் பையிங் தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று கால் ஆப்ஷன் இல்லாட்டி புட் ஆப்ஷன் ஏதாச்சும் ஆப்ஷன் பையிங் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆப்ஷன் பையிங் பண்ணுறக்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்தால் போதும். நிஃப்டினா ஒரு 20,000 தேவைப்படுது 1 லாட்டுக்கு. அதே பேங்க் நிஃப்டினா 1 லாட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 35,000 தேவைப்படுது. ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களால் ஆல்கோ ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் ஃபண்டு கம்மியாக இருந்தாலும் நிஃப்டி உங்களால் ஈஸியாகவே வந்து பண்ண முடியும் தான். ஏன்னா அது நிஃப்டி இங்கேயில் உங்களுக்கு ஒரு half the amount ஆயிடுச்சு. அதனால் ஸோ உங்களுக்கு இதை பற்றின டவுட், என்கொயரி எதுவும் பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் நான் சென்ட் பண்ணி விட்றேன், பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்படி ஆர்டர் பஞ்ச் பண்ணுறேன்னு காட்டுறேன். அதாவது என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ், நிஃப்டியில் ஆப்ஷனா இல்லை பேங்க் நிஃப்டி ஆப்ஷனா, எத்தனை லாட், ப்ராஃபிட் அமௌண்ட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்னன்ற இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இன்புட்டாக கொடுப்போம். அதுவும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம டைப் பண்ணி வச்சுருவோம். லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ ட்ரேட் தான் நடக்கும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஆல்கோ ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் ஆகிறதுக்கு 10 செகண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு டெலீட்டில் ஆல் கொடுத்துட்றோம். டேட்டா ஃபீல்டில் ஓப்பன் அமி ப்ரோக்கர் கொடுத்துட்டு சார்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கேயும் நம்ம ஓல்டு டேட்டாவை டெலீட் பண்ணிடலாம். லைவ் ஃபீட் ஸ்டார்ட். இப்போ சிம்பிள் சர்ச்சில் நம்ம டைப் பண்ணணும். நிஃப்டினா நிஃப்டி. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி ஷோ பண்ணுறோம். பேங்க் நிஃப்டி 31 JUL. எக்ஸ்சேஞ்சில் NFO சர்ச் ஆட். பேக்ஃபில் 30 days. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். பேங்க் நிஃப்டி கடைசியாக ட்ரேடான ப்ரைஸ் 57,300. ஸோ 57.25 57,300 சர்ச் ஆட். இந்த சி எரேஸ் பண்ணிவிட்டு பீன்னு மாற்றிக்கிறோம். சர்ச் ஆட். சீனா கால் ஆப்ஷன், பீனா புட் ஆப்ஷன். ஆட் போர்ட்ஃபோலியோ கீழே ஆட் கொடுத்துட்றோம். பேக்ஃபில் 30 days. இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு நியூ டிஃபால்ட் சார்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ண ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணலாம். 57,300 கால் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேலே ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணுறோம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே ரைட் கிளிக் பேராமீட்டரில் நம்ம இப்போ காப்பி பண்ணோம்ல, அதை ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணுறோம். கீழே அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு சியை பீன்னு மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ செட்டிங்கில் நம்பர் ஆஃப் லாட் இங்கே 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு 20ன்னு மாற்றுறோம். 20 லாட்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ பேங்க் நிஃப்டி லாட் சைஸையும் 35ன்னு சேஞ்ச் பண்ணிடணும். ஏன்னா முன்னாடி 30 இருந்துச்சு. ஸ்டார்ட் கீழே கிளிக் பண்ணிடலாம். டேஷ்போர்ட், ஃபைல், ஸ்டார்ட். இப்போ நமக்கு ஆட்டோ ட்ரேட் இனிஷியேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நம்ம செட் பண்ண வேண்டியது டாரட் அமௌண்ட். ஸோ டாரட் பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸ் செட் பண்ணுறோம். மார்க்கெட் ஓப்பனான கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ட்ரி எடுத்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். $10,000 செட் பண்ண டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. 10,255 வரைக்கும் நமக்கு ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. இன்றைக்கி ட்ரேடிங் நடந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். கால் ஆப்ஷனில் பை பண்ணி செல் பண்ணியிருக்கு. ஒரே ட்ரேடு தான். ஸோ ட்ரேடிங் நடந்தது ஒரு 4 மினிட்ஸ் கிட்டக்க ட்ரேடிங் போயிருக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி உங்களுக்கு பிளான் டீட்டெயில் இல்லை டவுட் என்கொயரி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணுங்கள், டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.